ஈமான் கொண்டோர் மீது இறக்கப்பட்ட வேதத்தை காலையில் நம்பி மாலையில் நிராகரித்து விடுங்கள். இதனால் ஈமான் கொண்டுள்ள அவர்களும் ஒருவேளை அதை விட்டு திரும்பிவிடக் கூடும் என்று கூறுகின்றனர். உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவோரை தவிர வேறு எவரையும் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். நபியே, நீர் கூறும், நிச்சயமாக நேர்வழி என்பது அல்லாஹுவின் வழியே ஆகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதைப் போல வேறு ஒருவருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்றோ, அல்லது அவ்வாறு வேதம் கொடுக்கப்பட்ட அவர்கள் உங்கள் இறைவன் முன் உங்களுடன் வாதிட்டு மிகைத்து விடுவார்கள் என்றோ நீங்கள் யோசிக்கிறீர்களா? நிச்சயமாக அருட்கொடையெல்லாம் அல்லாஹுவின் கையிலேயே உள்ளது. அதை அவன் நாடியோருக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் விசாலமான கொடை அளிப்பவன், யாவற்றையும் நன்கறிபவன். அவன் தன் அருளை கொண்டு தான் நாடியோரை சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றான். இன்னும் அல்லாஹ் மகத்தான கிருபையுடையவன். நபியே, வேதத்தை உடையோரில் சிலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் நீர் ஒரு பொற்குவியலை ஒப்படைத்தாலும் அவர்கள் அதை ஒரு குறைவும் இல்லாமல் கேட்கும் போது அப்படியே திருப்பி கொடுத்து விடுவார்கள். அவர்களில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு காசை, தீனாரை ஒப்படைத்தாலும் நீர் அவர்களிடம் தொடர்ந்து நின்று கேட்டால் ஒழிய அவர்கள் அதை உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டார்கள். அதற்கு காரணம், பாமரர்களிடம் இருந்து நாம் எதை கைப்பற்றிக் கொண்டாலும் நம்மை குற்றம் பிடிக்க அவர்களுக்கு வழி இல்லை என்று அவர்கள் கூறுவதுதான். மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹுவின் பேரில் பொய் கூறுகிறார்கள். அப்படி அல்ல. யார் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ, அல்லாஹுவுக்கு அஞ்சியும் நடக்கின்றார்களோ, அவர்கள்தாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு அஞ்சி நடப்போரை நேசிக்கின்றான். யார் அல்லாஹ்விடத்தில் செய்த வாக்குறுதியையும் தம் சத்திய பிரமாணங்களையும் அற்ப விலைக்கு விற்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை. அன்றியும் அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான். இன்னும் மறுமை நாளில் அவன் அவர்களை கருணையுடன் பார்க்கவும் மாட்டான். அவர்களை பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனையும் உண்டு. நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவார் இருக்கின்றார்கள். அவர்கள் வேதத்தை ஓதும்போது தங்கள் நாவுகளை சாய்த்து ஓதுகிறார்கள். அதனால் உண்டாகும் மாற்றங்களையும் வேதத்தின் ஒரு பகுதிதான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக. ஆனால் அது வேதத்தில் உள்ளதல்ல. அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததும் அல்ல. இன்னும் அறிந்து கொண்டே அவர்கள் அல்லாஹுவின் மீது பொய் கூறுகின்றார்கள். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் நபி பட்டத்தையும் கொடுக்க, பின்னர் அவர் அல்லாஹுவை விட்டு எனக்கு வணக்கம் செலுத்தும் அடியார்களாகி விடுங்கள் என்று பிற மனிதர்களிடம் கூற இயலாது. ஆனால் அவர் பிற மனிதரிடம் நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டும் அவ்வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டும் இருப்பதனால் ரப்பானி, இறைவனை வணங்கி அவனையே சார்ந்திருப்பவர்களாகி விடுங்கள் என்றுதான் சொல்லுவார். மேலும் அவர் மலக்குகளையும் நபிமார்களையும் வணக்கத்திற்கு உரிய இரட்சகர்களாக, ரப்புகளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் உங்களுக்கு கட்டளையிட மாட்டார். நீங்கள் முஸ்லிம்களாக அல்லாஹ்விடமே முற்றிலும் சரணடைந்தவர்கள் ஆகிவிட்ட பின்னர் நீங்கள் அவனை நிராகரிப்போராகி விடுங்கள் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாரா?